ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் டிரெக்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பரிதவங்கள் சேனல்லேருந்து தீபாவளி ஷாப்பிங் 2025 பாவங்கள் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, கோபி என்ன டிராவிட் என்ன ட்ரையல் ரூம்ல இந்த மாதிரி வந்து லேடிஸ் நிக்கிறாங்க. ஒரு டி-ஷர்ட் ஒரு ஸ்லீவ்லெஸ்லாம் போட்டு வெளிய வந்து இப்படி காமிச்சா இவங்க பார்க்கறாங்க. சங்கட்டமா இருக்கு. கொஞ்சம் லைன்ல நிக்கிறீங்களா? அதுவே லைன்ல நிக்கிறீங்களா? ஏடுமா இது நல்லா இருக்குங்க. கொஞ்சம் லைட் ஆனீங்களா? ஸ்லிம்மா தெரியுறீங்க. அஜித் மாதிரி இருக்க. இவர் ஏதோ கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இது எடுத்துலாங்க. இது ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா, நீங்க இது ஒரு தடவை ட்ரை பண்ணி காட்டுங்க. இது ஒரே ஒரு தடவை போட்டு காட்டுங்க. நான் போட்டேன். விக்கு ஒன்று தலையில மாட்டிக்கிட்டு அட்வான்ஸ் கொடுத்து படத்துல நடிக்க வச்சுறாங்க. யாருமே இல்ல, தனியா போயிடலாமா? கொஞ்சம் ப்ராப்ளம். வேற லெவல். இதுல அப்படியே 5 வயசு கம்மியாகி ஸ்கூல் பையன் மாதிரி இருக்கீங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் சேருங்க. இங்க கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க. செம்மையா இருக்கு. ரொம்ப சின்ன பையனா இருக்கீங்க. டி-ஏஜிங் பண்ணிருக்காங்க. டி-ஏஜிங்கா? டி-ஏஜிங் பண்ணி இங்கெல்லாம் அப்படியே அழகாயிடும். சேவ் பண்ணா எல்லாம் தெரிஞ்சு போயிடும். ஆடியோ வச்சு ஊரே ஏமாத்துறாங்க. வேற லெவல் காமெடி. அவரை விடுங்க. நான் இப்ப எப்படி உங்க கூட நடந்து வரேன்? உங்க கூட வந்தா இவர் யாரு, உங்க பையன் தான் கேட்பாங்க. அவ்வளவு சின்ன ஒரு சட்டை இருங்க. நானும் ட்ரெஸ்ஸுக்கு தான் வந்திருக்கேன். எல்லாம் ட்ரெஸ் போட்டு பார்த்தா வர முடியும். என்னங்க இப்படி விஜய் தேவரகுண்ட மாதிரி இருக்கீங்க? இவ்வளவு அழகா இருக்கீங்க. விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகா மந்தானாவை கல்யாணம் பண்ண வேற லெவல். என்ன 10 சட்டைக்கு மேல போட்டு பாத்திருக்கீங்க. நான் ஒரே ஒரு சட்டை வச்சுட்டு எவ்வளவு நினைக்கிறது இல்ல. போற வரைக்கும் பொண்டாட்டி விஜய் தேவரகுண்டா இட்லி குண்டான்னு நினைச்சு சொல்லிருக்கு. வாய் இருக்குன்னா என்ன வேணாலும் பேசுவோம். உங்க வைஃப் இதெல்லாம் வீட்டுல போய் நீங்க தனியா உட்கார்ந்து பேசிக்கீங்க. பொது இடத்துல பேசினா நான் கேட்போம். கல்யாணம் ஆயிட்டா? உங்க கல்யாணம் ஆகல. ஆகட்டும்டா. ஆனா நீ வந்து இப்படி நிப்ப. இப்படி பாரு நின்னுட்டு இது நல்லா இருக்காமா? இது நல்லா இருக்கா? வேற லெவல். நிப்பேன். ஆனா இவ்வளவு மாதிரி ஒருத்தி நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். உள்ள போயிட்டாங்க அப்படியே. ஓகே, தீபாவளி ஷாப்பிங் 2025 பாவங்கள். வாங்க மேடம், வாங்க. வணக்கம். நல்ல சில்க் சாரீஸ், பட்டு சாரீஸ் இருக்கு, பட்டு இருக்கு, ஒரிஜினல் பட்டு இருக்கு, ஒரிஜினல் பட்டு மேடம் எல்லாமே இருக்கு. காட்டுங்களே கொஞ்சம். காட்டுங்க, வாங்க. இந்த எடுத்துறேன். ஒரிஜினல் பட்டா தேவல்ல மாதிரி. இதெல்லாம் ஒரிஜினல் சரிக்கு. ஒரிஜினல் சரிக்கு. இவர் தான் இந்த கடைக்காரரு. என்னம்மா பட்டு புடவை வாங்குறது? பட்டு புடவை வாங்கி நீ கட்டுறதுக்கு நீ என்ன பட்டு புடவை வாங்குறது பெருசு இல்ல. புடவை கட்ட தெரியுமா? தெரியாது. எடுத்துட்டு கொஞ்சம் அயன் பண்ணி இது பண்ணி டிராப் பண்ணி கொடுங்கன்னு சொல்றது வாங்கிட்டு வந்து வைக்கிறது வாழு. அப்புறம் அது சாரி கட்டும் போது மண்டையை நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த புடிக்கு ஒரு சௌரியை வச்சு அதுக்கு ஒரு பூசி தேவையில்லாம அதுவே விக்குதான் முத. ட்ரேப் பண்றதுக்கு தனியா இருக்க ட்ரேபிஸ்ட்னே இருக்க. பர்ஃபெக்ட்டான ஜாப் உங்களுக்கு. விற்கிறக்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்பாதான் சொல்லவே மாட்டான். சில்க் வந்து வேஸ்ட் தானே சார். சில்க் வேஸ்ட். வேற அதுதான் இப்போ வந்து ஒரு ஃபேஷனா போய். காட்டன் கொஞ்சம் நல்லா இருக்குமா? சில்க் காட்டன் நல்லா இருக்கும். காட்டன் சூப்பரா இருக்கும். என்ன காட்டன் வேணும் சொல்லுங்க. காட்டன் முள்முள் காட்டன் எல்லாமே சூப்பரா இருக்கும். எது கேட்டாலும் சூப்பரா இருக்கும். செட்டிநாடு இருக்கு, கலம்காரி இருக்கு, வைர ஊசி சாரி இருக்கு. வைர ஊசி இருக்கா? தங்க ஊசி சாரி இருக்கு. தங்க ஊசி எல்லாமே இருக்கு. என்ன தங்க ஊசி வைர ஊசி புரியல. என்ன நினைக்கிறீங்க மேடம்? அது லேடிஸ்லாம் ரொம்ப விரும்பி கட்டுறாங்க. இப்போ அதான் சார் எல்லாரும் வாங்குறாங்க. நீங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றீங்க? இல்லம்மா, ஏமா சேலையும் உனக்கு பட்ட தெரியாது. இருக்க சாரியும் வச்சுக்கிட்டு சும்மா வாங்குறேன்னு வாங்கிட்டு பெருமைக்கு எருமை மேய்க்கிற மாதிரி சாரியை வாங்கி கிளம்பியே போயிட்டேன். அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காங்க. கடை போடுறோம்மா, ஒரு தடவை எடுக்க போறா, 1-2 எடுக்க போறா, அவ்வளவுதானே. நாங்க எவ்வளவு கேட்டாலும் இல்லன்னு சொல்றேன் மேடம். வேற உங்களுக்கு என்ன கலம்காரி கேட்டீங்களா? கலம்காரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. பெரிய பார்டர், பெரிய பார்டர், சின்ன பார்டர், சேலை கட்டுறவங்க யோசிக்கிட்டான். நீ தேவலாம் டைம் பண்ணிட்டு இருக்க. கூட்டத்துல வந்து பெரிய பார்டர் கீழே வைக்கும்போது பெருசா வரும். கட்டுறது எப்படி கட்டுவ? எப்படி கட்டுவ? சேலை கட்டுறது சேலை கட்டல நானு. அப்புறம் தச்சு குடுத்தாவா போட போறேன். இப்ப அதான் சார் பேச சுமாரியா அதுக்கு சல்வாரா வாங்கிட வேண்டியதானே? சல்வார் இல்ல சார். இந்த அளவு வராது. சல்வார் வந்து எல்லாருமே போட்டுருவாங்க. இதெல்லாம் யூனிக்கா இருக்கும்ல. நம்ம கிட்ட மட்டும் அந்த கலர் இருக்கும். அந்த ஃபினிஷிங் வராது சார். சும்மா சும்மா பேசியிருக்காங்க. எதுக்குமா போட்டுக்கிட்டு வேலையெல்லாம் எடுத்துட்டு அப்படியே டெய்லர் கடைக்கு போவோம். அப்படியே பொட்டிகளை கொடுத்து தச்சு போட்டுருவாங்க. சனிக்கிழமை நான் வேற வேலையை வச்சிருந்தேன். நான் டாக்டர் பண்றேன். நீங்க வந்து நீங்க வரவே வேணாங்க. நீங்க எனக்கு ட்ரெஸ் எடுத்து இவ்வளவு வர்றீங்க.
இதெல்லாம் சார், ரெண்டு சார், பேரும் இருங்க, சாப்பிடுங்க. இருங்க. லாரி நிக்குது வந்து பாக்குறீங்களா? லாரி நிக்குதா? ஆமா, வாங்க. அது புதுசா நிறைய எனக்கு collection வந்திருக்கு. எல்லாம் வாங்க, இருக்கு. எனக்கு பார்ப்போம். வாங்க. சார், நீங்களும் வரீங்களா சார்? வரேன். ஐயா, இன்னைக்கு நீ வெளியே விட மாட்டாங்க போல இருக்கு, கடையை விட்டாங்க. இது வேணாம். இது அப்படி உள்ள சைடுல உள்ள இடுப்புல வச்சு சொல்லி விடு. சொல்லி விடு. எடுத்த ட்ரெஸ்லாம் வேறு வேறு இடத்துல வச்சுட்டு போகிறாங்களா? இல்லையா? அது புடவை. ஏங்க, அது waste ங்க. அங்க கொண்டு வைக்கணும். இத அப்படியே பின்னாடி வச்சு சொல்லி விட்டோம். பின்னாடி சொல்லி விட்டோம். அமுக்கி விட்டு வாங்க, அமுக்கி விட்டு வாங்க. அமுக்கி விட்டு. எல்லாருமே இப்படி தான் பண்ணுவோம். நம்ம தான் அமுக்கணும். மாமா, எதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற, நைட்டி எடுக்கிற, சுடிதார்ல சொல்லிட்டு வர, சுடிதார் எடுக்கிற, சேலையில சொல்லிட்டு வர, என்ன? ஏங்க, அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற திருப்பி கொண்டு அவங்க கிட்ட கொடுக்க முடியுமா? நம்ம போற இடத்துல போட்டு போறது அப்புறம் தான் வேலை பார்க்கறாங்க. அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இதான் ஒரு அம்மா வேலை கொடுத்துருக்காங்க. செம்ம காமெடி. பின்னாடி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கங்க போய் செலக்ட் வச்சுட்டு இருக்காங்க. கொடுக்குற காசுக்கு வேலை வாங்கணுங்க. அவங்க மட்டும் எவ்வளவு வைக்கிறாங்க? எதுவும் போனது மாதிரி இவங்க போனவங்க. நீ ட்ரெஸ் எடுக்க தானே வந்திருக்க, ட்ரெஸ் எடுத்து டக்குனு போக வேண்டியதானே? அப்படிங்க, இதை மேல சொல்லுங்க. வாங்க. என்ன மேல பொறுக்க தேவையில்லாம அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு எல்லா இடத்தையும் வேறு வேறு மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க. ஏமா எனக்கு இது பிடிச்சிருக்கு. நான் இப்ப மனசு மாறுறதுக்கு இல்லாட்டி எனக்கு திருப்பி நான் அதை போய் தேடினா கிடைக்காது. அந்த இடத்துல சொருகி வச்சிருந்தா என் சொருகின இடத்துல போய் கரெக்டா பார்த்து அதை எடுத்துக்கலாம். நான் மனசு மாறுச்சுன்னா மேலே கோர்த்து விட்டு போயிட்ட கடையவே இது பண்ணி பயங்கர அந்த நைட்டி செக்ஷனுக்குள்ள ஒரு குர்த்தியை திருச்சி வச்சோம்ல, அதை எடுத்துட்டு வாங்க. அது எங்க வச்சேன்னு எனக்கு தெரியாது. எங்க வச்சீங்கன்னு தெரியலையா? அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க. ஏன்னா எனக்கு அந்த வேணும். எனக்கு இப்ப மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்ப எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா கையில எனக்கு தெரியும். அடம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? வெயிட்டா இருக்குங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு போய் எடுத்துட்டு வரேன். பாவம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பழக்கத்தை பண்ணாத. என்ன வேணும்னா பிடிச்சிருக்குன்னா கையில வச்சுக்கோ. நான் கூட தூக்கிட்டு வரேன். ஏங்க, அப்பதான் நான் அதுக்கு நான் திட்ட மாட்டேன். நான் மட்டும் தான் வந்து எடுத்த இடத்துல வைக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அங்க பாருங்க, ஃபுல்லாக எடுத்து வேறு வேறு இடத்துல வச்சுட்டு இருக்காங்க. எடுத்த அந்த பொருள் அந்த இடத்துல ஏன் வைக்க மாட்டீங்க? செக்ஷன்லயாவது பரவாயில்ல, எங்கேயோ தூக்கி வச்சுட்டு போயிடுறீங்க. நல்ல ட்ரெஸ் தான் சைஸ் இல்லாம தெரியிட்டு போயிடலாம் சில பேர். ஐயோ, ஏன் இப்படி பண்றாங்க இவங்க? அடுத்த வாரம் வச்சுக்கிட்டு ஒண்ணு தீபாவளி வைபே இல்லையடா. என்ன ப்ரோ, ட்ரெஸ் எடுத்தியா இல்லையா? ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம். இவர் வந்து 2K கிட்ஸா? நீ போட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். ஜஸ்ட் தீபாவளி, அவ்வளவுதானே? ஜஸ்ட் தீபாவளியா? ஆமா. அம்மா, நீ எந்த வருஷம் பிறந்த? 2005. அத சொல்லு. 2K கிட்ஸு. தெரியலையடா. 5 தான். 2005. அப்ப 20 வயசு தான் ஆகுதா? உங்களுக்கு எப்படா தெரியும்? எங்களுக்கு எல்லாம் தீபாவளி தான்டா பெரிய ஃபங்க்ஷன். 90s கிட்ஸில் இன்னைக்கு மட்டும் தான்டா வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்குலாம். மிஞ்சி போனா பொங்கலுக்கு, பிறந்த நாளுக்கு கூட ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். மொத்தம் 3 ட்ரெஸ் தான். அதனால எப்போ தீபாவளி வரும் புது ட்ரெஸ் போட்டு அலப்பலாம். அவங்களாம் சூப்பராக கொண்டாடி இருப்பாங்க. தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு போய் காட்டுறான்னு அம்மா அப்பா சொன்ன உடனே டக்குல தூக்கிட்டு போய் காமிச்சதெல்லாம் கழுத்துல வந்து போகுதா? அப்படிலாம் கொண்டாட்ட தீபாவளிய ஒரு மரியாதையே இல்லாம ட்ரெஸ் கூட எடுக்காம சுத்திக்கிறீங்க. எப்படிடா? அதான் அவ்வளவுதான். நீங்களாம் பூமர்ஸ். உங்க அப்பா கஷ்டப்பட்டாங்க, எங்க அப்பா கஷ்டப்படல. அதனால எங்களுக்கு அதை பத்தி இது இல்ல. டேய், உங்க அப்பா கஷ்டப்படல, ஆனா நீ கஷ்டப்படுவடா. கண்டிப்பா கஷ்டப்படுவ. தீபாவளிக்கு தர மரியாதையை பத்தி ஒரு வெடி கூட போட மாட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடியே வெடி போட மாட்டாங்க. எதுக்கு தான்டா எக்ஸைட் ஆவீங்க நீங்க? சிம்பத்தியா பேசி கிரிஞ்சா 2K கிட்ஸ் எல்லாம் இப்போ தீபாவளி கொண்டாடுறதே வெறுத்து போச்சு. பூமர்னு எல்லாருக்கும் தெரியும். இதுல நீ ஒரு கிரிஞ்சு பூமரு அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்கு நீ ஒரு பொறாம பூமருங்கிறதே நான் இதான் வேற லெவல் காமெடி. சரி விடு, ஒன்னும் சொல்றேன்ல. அப்ப தீபாவளிலாம் அவ்வளவுதான். தீபாவளி அவ்வளவுதான். கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. என்னமோ போட்டு இவங்க கொண்டாடுற மாதிரி கொண்டாடுறோம் தீபாவளியா? கிரிஞ்சு பூமரா இருக்காங்க. தட்ட 2 பாட்டை எடுத்துக்கிட்டு அப்படியே கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து இன்னைக்கு சொல்லிட்டு நாங்க தீபாவளி வேற லெவல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துப்பீங்க, பயங்கரமாக வந்துருக்குங்க. ஸோ சூப்பராகவே வந்து ஷாப்பிங்கில் என்னென்ன இதெல்லாம் நடக்குமோ அப்படியே ரியாலிட்டியை அப்படியே எடுத்து காமெடியாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக வந்துருக்கு. அந்த இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் தீபாவளியை பற்றி ஒன்றுமே கண்டுக்கிறதே இல்லை. ஜஸ்ட் நார்மல் டே ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஸோ வேறு லெவல் ஃபன்னு அதெல்லாம். ஸோ எடுக்கிற ட்ரெஸ்ஸை வேறு இடத்துல அப்படி எடுத்து வச்சுட்டு போயிட்டு ஸோ எல்லாமே உண்மையாக பண்ணுறது போகிற நடக்கிறத அப்படியே வந்து காமெடியாக வந்து காமிச்சுட்ருக்காங்க. பயங்கரமாக வந்து இருக்குது. ஸோ 2 பேருமே வேறு லெவலுங்க. கோபி சுதாகர் வேறு லெவல், டிராவிடனே அதுக்கு மேலே பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ பார்த்து சேஃபாக வந்து கொண்டாடுங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோட உங்களாம் சந்திக்கிறேன். பாய்.